வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் பல்லடத்தில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. இது சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக குக்கர்லேயே செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். நாட்டுக்கோழி பிரியாணி, அதுக்கு இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி நம்ம தோட்டத்துலேயே எடுத்தது தான். கூடையே சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி 1 மீடியம் சைஸ் எடுத்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். மது பிரியாணி பேஸ்ட், இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கோம். இந்த கப்பில் 2 கப் அரிசி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். 400 கிராம் சிக்கனுக்கு 400 கிராம் அரிசி. ஒரு கடாயில் இப்போ குக்கர் எடுத்திருக்கோம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக, பட்டை கொஞ்சமாக போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, சின்ன வெங்காயம் தக்காளி, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கோம். ஓரளவு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடையே சிக்கன் பீசஸாக போட்டுக்கலாம். இது 400 கிராம் அளவு இருக்கிற சிக்கனை நல்லா வாட்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா போட்டு வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்து பார்க்கலாம். ஓரளவு வதங்கின பின்னாடி இன்ஸ்டன்ட் பேஸ்ட் 250 கிராமில் 200 கிராம் போட்டிருக்கோம். இது அரை கிலோவுக்கு இந்த பேஸ்ட் கரெக்டாக இருக்குது. 250 கிராம். இன்றைக்கி 400 கிராம் எடுத்துருக்கிறதுனால 200 கிராம் பேஸ்ட் எடுத்திருக்கோம். இன்றைக்கி சிக்கன் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக 400 கிராம் எடுத்திருக்கோம். பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லா டிஷ்ஷஸ்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பொருட்கள் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. பேஸ்ட்டு போட்டு நல்லா சிக்கன் கூட வதங்கி வந்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுமே சிக்கன் பீசஸ் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னுமே எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதாவது நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் ஃபஸ்ட்டே நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கிற அரிசி, தண்ணி ரெண்டுமே அம்மா ஒன்றா தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, சீரக சம்பா அரிசிக்கு. இந்த தண்ணி அளவுகள் எல்லாமே மஷ்ரூம் பிரியாணி என்னோடய சேனலில் தெளிவாக கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அந்த டிஷ்ஷும் செக் பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவாக இருக்கும். சிக்கன்லேயும் தண்ணி பிரிஞ்சு வரும், ஸோ அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணி. திடீர்னு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால தான் இன்ஸ்டன்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த பேஸ்ட்லேயே உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். உப்பு கலங்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் வாசல் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கு 2 விசில் அளவாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே தயிர் பச்சடி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 வெங்காயம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா நீல வாக்கில் சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோ கட் பண்ணியாச்சு. அது கூடவே மல்லித்தலைகள் தேவையான அளவு ஆடி மூடி வச்சுக்கலாம். தயிர் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இலை கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாழை இலை பாருங்கள், மழை தண்ணியில் நனைஞ்சு வாழை இலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. வாழை இலை எதுக்குன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் வாழை இலை தான், அதே மாதிரி பிரியாணியை ஆவி போட்டு மூடி வைக்கிறதுக்கும் வாழை இலை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்க்குறக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்டியை திருப்பி விட்டுட்டு அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஹாட் பாக்ஸில் அதை மாற்றி வச்சுட்டு ஒரு வாழை இலை ஃபுல்லாக போட்டு நல்லா ஹாட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த வாழை இலையோட மனம்
பிரியாணியில் இறங்கி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்துட்டு பிரியாணி செய்வாங்க. சீக்கிரமாக டக்குன்னு டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பொழுன்னு அந்த வாழை இலை டேஸ்ட்டும் இறங்கி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நாட்டுக்கோழி, தயிர் பச்சடி, நாட்டுக்கோழி ஃப்ரை வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.